அட, என்ன இது? மழை விடாம பேஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்ன? கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு பார்த்தா வெளியில போகவே முடியலையே. இப்போ என்னதான் சமைக்கிறது? இந்த கொட்டுற மழையில வாய்க்கு ருசியா ஏதோ சூடா சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அட, கருவாடு இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா இந்த மழைக்கு நல்லா இருக்கும். நான் இப்போவே போய் குழம்பு பண்ணுறேன். இந்த கருவாட்டு குழம்புல ஜீரகம், மிளகு, வெந்தயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் அம்மா கூட இப்படி தான் சமைப்பாங்க. அதே மாதிரி டேஸ்ட் வந்திருக்கு. பரவாயில்ல. பழைய சாப்பாடும் இருக்குது. இப்போது அந்த சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். வாசம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நல்லா வயிறார சாப்பிட வேண்டியது தான். கருவாட்டு குழம்பு அன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அட, யாரோ வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு போய் பார்க்குறேன். என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லைம்மா. மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் மழைக்கு ஒதுங்கி நின்னேன். அப்படியா? சரிப்பா. இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல மழை. ஆமாப்பா, இன்னைக்கு காலையிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நானும் வெளியில் போகணுன்னா முடியல. அதனால வீட்டிலேயே உக்காந்துட்டு இருக்கேன். என்னம்மா, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கீங்களா? இந்த வாசனை மூந்து பார்த்தா அப்படியே எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே இருக்குது. இந்த கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. உங்கள் கை பக்குவமும் எங்கள் அம்மா கை பக்குவம் மாதிரியே இருக்குது. அப்படியா? இந்தாப்பா, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடு. ஐயோ, வேணாம்மா. நான் சும்மா தான் சொன்னேன். பரவாயில்லப்பா, இருக்கட்டும், சாப்பிடு. உங்கள் அம்மா கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா என்ன? அதுக்கு இல்லைம்மா. நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் வச்சிருப்பீங்க. நீங்கள் எனக்கு கொடுத்துட்டா நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? இல்லைப்பா, நான் எனக்கும் வச்சுட்டு தான் உனக்கு கொண்டு வந்தேன். இந்தா, நீயும் சாப்பிடு. எங்கள் அம்மாவும் இப்படி தான் அவங்களுக்கு வச்சிருக்கிறத எங்களுக்கு போட்டு கொடுத்துடுவாங்க. அப்புறம் அவங்க சாப்பிடாம பட்னியாகவே இருந்துடுவாங்க. உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம்தான் வருதுமா. அம்மா, நீங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாமா? நீங்கள் தானே என்ன உங்கள் பையன் மாதிரின்னு சொன்னீங்க. அட, நிஜமாதான்ப்பா. எனக்கும் சாப்பாடு வச்சுட்டு தான் நான் உனக்கு கொண்டாந்து கொடுத்தேன். சரி இரு, நானும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். எங்கள் அம்மா கூட உங்களை மாதிரி தான். அவங்க சாப்பிடாம எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. கேட்டால் நான் சாப்பிட்டுட்டேன், உள்ளே இருக்குது, நிறைய இருக்குது, நான் அப்புறம் சாப்பிடேன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்களுக்கே கொடுத்துட்டு அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமாகவே வருது. ஆஹா, சாப்பாடு எவ்வளவு அற்புதமாக இருக்குது. இந்த கருவாட்டு குழம்பும் சாதமும் சாப்பிட்டா சும்மா அப்படியே சொர்க்கம் கண்ணில் தெரியுது. ஆமாம், நீங்கள் தனியாகவா இருக்கீங்க? இல்லைப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்ப்பா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளை நல்லா காலேஜில் சேர்த்து நல்லா படிக்க வச்சேன்ப்பா. ஒரு நாள் அவள் எங்கேயோ காணாமல் போயிட்டா. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். அவள் கிடைக்கல. என்னைக்காவது அவள் இங்கே வருவான்னு என் உசுரை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். அம்மா, உங்கள் கதையை கேட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணு சீக்கிரமாகவே கிடச்சிடுவாங்க. அம்மா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? சொல்லுப்பா. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். அம்மா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலைம்மா. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அவளுக்கு கொஞ்சம் பேச்சு துணையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. நானும் அடிக்கடி வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறதுனால அவளை தனியாக தான் விட்டுட்டு போகணுமா. அதான் நீங்கள் கொஞ்சம் துணையாக இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களை என் அம்மாவாக நினச்சி கேட்குறேன். சரிப்பா, இருக்கட்டும். நானும் இங்கே தனியாக தானே இருக்கிறேன். நான் வந்து உன் வீட்டுக்காரிக்கு துணையாக இருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிம்மா, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அனிதா, அனிதா, யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. அட, இவ தான் என் பொண்ணு அனிதா. ஏம்மா, உனக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நாளாக உனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஒரு நாள் கூட தோணலையா? அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
நான் உங்ககிட்ட சொல்லாமலேயே இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு தெம்பில்லைம்மா. நான் உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புமா. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என் உடம்புக்கு இப்போ ரொம்ப முடியலம்மா. நான் குணமாவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் சொல்கிறாத அனிதா. நீ எனக்கு ஒரே பொண்ணு. உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சரி, ஆனது ஆயிடுச்சு, விடு. இனிமே கவலைப்படாத. நீ இப்போ சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நான் சீக்கிரமாக குணமாவேன். அம்மா, என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. இதில் என்னோட தப்பும் இருக்குது. நான் உங்களை எங்கள் அம்மாவாக நினச்சி கேட்குறேன். எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிடுங்கம்மா. இனிமேல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. எங்கள் கூடயே இங்கே வீட்டில் தான் இருக்கணும்.